Dear 10th standard students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா exercise 4.3ல sum number 3 given பாருங்க to get from point A to point B, அதாவது point Aல இருந்து point Bக்கு நீங்க போகணும். You must avoid walking through a pond. அங்க ஒரு குளம் இருக்கா, அந்த குளத்து வழியா நீங்க போறத கண்டிப்பா அவாய்ட் பண்ணணுமா. You must walk 34 meters south. என்ன செய்யணுமா, 34 மீட்டர் சவுத்துக்கு நடந்து வரணுமா, அதுக்கப்புறமா 41 மீட்டர் ஈஸ்ட்டுக்கு நடந்து போகணுமா. திஸ் இஸ் யுவர் டைரக்ஷன் மேப்பு, நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு, ரைட்டுங்களா. இப்போது சவுத்தை நோக்கி நடந்து வரணும்னா நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு அர்த்தம், நார்த்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். நார்த்துலேருந்து சவுத்தை நோக்கி நடந்து வரீங்க, எவ்வளவு 34 மீட்டர். அதுக்கப்புறம் என்ன செய்கிறீங்களா, அந்த சவுத் வந்த பிளேஸ்லேருந்து எகெயின் 41 மீட்டர் நடந்து போகிறீங்களா. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணுமா, இது வழியாக நடந்து வந்தால், அதாவது அந்த பாண்டு வழியாக நடந்து வந்தால் இது கூட நடந்து வர இந்த டிஸ்டன்ஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸை நீங்கள் சேவ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது கொஸ்டின், சரிங்களா. ஆனால் பாண்டு வழியாக நடந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை நீங்கள் பாண்டு வழியாக நடந்து வந்தால் இந்த டிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருந்திருக்கும், எவ்வளோ சீக்கிரமாக வந்திருப்பீங்கிறது கொஸ்டின், சரிங்களா. ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டு வழியாக போகிறது. பாண்டு வழியாக போகணும் அப்படின்னா இந்த ஏபிங்கிற டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணுமா. அதுக்கு என்ன செய்யணும், இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுமா. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை வச்சுக்கிட்டு நீங்கள் ஆப்போசிட், தட் மீன்ஸ் அந்த ஹைப்போட்டனஸை கண்டுபிடிக்க போகிறீங்க. ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட் ஹைப்போட்டனஸை கண்டுபிடிக்க போகிறீங்க. அப்போ ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு, இங்கே ஏன் எஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா சவுத்தை நோக்கி நடந்து வந்தீங்கிறனால எஸ் வச்சுருக்கேன், நீங்கள் என்ன லெட்டர் வேணாலும் வச்சுக்கலாம், சரிங்களா. ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏஎஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எஸ்பி ஸ்கொயர், ரைட். இது 34 ஸ்கொயர் ப்ளஸ் 41 ஸ்கொயர். 34ஓட ஸ்கொயர் 1156, 41ஓட ஸ்கொயர் 1681. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2837 கிடைக்குதா. திஸ் இஸ் யுவர் ஏபி ஸ்கொயர், அதாவது இந்த ஏபி ஸ்கொயர். பட் ஏபி ஸ்கொயர் வேணாம், ஏபி தான் வேணும். ஸோ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா 2837 இருக்கா, இதை முதல்ல எழுதிடணும். எழுதிட்டு லாஸ்ட்டில் இருந்து 2 டிஜிட்ஸாக பிரிச்சுட்டு வரணும். ஸோ அப்படி பிரிச்சிங்க அப்படின்னா 37 தனியாக 28 தனியாக பிரிஞ்சிடுமா. இப்போது இந்த 28க்குள்ளே எந்த நம்பரோட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வருதோ அதுதான் உங்களோட ஆன்சர். இப்போ பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் இஸ் 1, 2 ஸ்கொயர் இஸ் 4, 3 ஸ்கொயர் இஸ் 9, 4 ஸ்கொயர் இஸ் 16, 5 ஸ்கொயர் இஸ் 25, 6 ஸ்கொயர் இஸ் 36 அப்படி சொல்லிட்டு போகிறோம் இல்லைங்களா. அதில் எந்த வேல்யூ இதுக்குள்ளே வருதுன்னு பார்க்கணும். அப்போ 5 ஸ்கொயர் வேல்யூ தான் இதுக்குள்ளே வருது. ஸோ 5 இங்கே 5 ஸ்கொயர் எவ்வளவு 25வா, அதை இங்கே எழுதிடலாமா. எழுதிட்டு எப்போ போல் சப்ராக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைனிங் 3 கிடைக்கும். இப்போது 2 பிளேசஸ் ஆஃப் டெசிமலை கீழே கொண்டு வரணும், சரிங்களா. சாரி, டெசிமல் இல்லை, 2 பிளேசஸை கீழே கொண்டு வரணும். ஸோ 2 பிளேசஸை நீங்கள் 2 டிஜிட்டை கீழே கண்டிப்பாக கொண்டு வரணும். ஏன்னா இது நார்மல் டிவிஷன் கிடையாது, நம்மளோட லாங் டிவிஷன் மெத்தடு டு ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட். ஸோ இது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2 டிஜிட்ஸாக தான் நீங்கள் கீழே கொண்டு வரணும். ஸோ இது சப்ராக்ட் பண்ண 3 இங்கே இருக்குது, அது போக 37 கீழே கொண்டு வரணும். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம 5 போட்டோம் இல்லைங்களா, அந்த 5ஐ 2ஆல் மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதிடணும். எழுதிட்டு இப்போ நீங்கள் இங்கே ஒரு நம்பர் போட்டு அதே நம்பரால் இந்த ஹோல் டேர்மையும் மல்டிபிள் பண்ணுனா என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதை தான் இங்கே ரீஃபில் பண்ணணும், சரிங்களா. இப்போ 1 போட்டிங்கன்னா 1ஆலேயே இதை ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணும். அப்போ 1 போடும்போது 101, 101 1ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 101 கிடைக்குமா, இதை விட ரொம்ப கம்மியாக இருக்கா. ஸோ நெக்ஸ்ட்டு 2 போட்டு பாருங்கள். அப்போ 102வா, 102வை 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 204ஆ, அதுவும் இதை விட கம்மியாக இருக்கா. ஸோ தட் 3 போட்டிருக்கும். அப்போ 103ஐ 3ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 309, இதை விட கம்மியாக, கொஞ்சம் தானே கம்மியாக இருக்குது, வந்துருச்சா. இப்போ இதை சப்ராக்ட் பண்ணுங்கள். சப்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், இது உங்களோட 7 இதில் வந்து சப்ராக்ட் ஆகாது. ஸோ பாரோ கொடுக்குறீங்க, 17 9 போச்சுன்னா 8, ரிமைனிங் 2, அந்த 2 இங்கே. இப்போது இதுக்கு மேலே இங்கே வந்து கீழே கொண்டு வரதுக்கு பிளேசஸ் இல்லை, டெசிமல்ஸ் இல்லை, சாரி டெசிமல்ஸோ நெக்ஸ்ட் நம்பர்ஸோ இல்லை. ஸோ அப்போ இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுட்டு இங்கே 0 போடணும். நார்மலாக எத்தனை ஜீரோஸ் போடுவீங்க நீங்கள், ஒரே ஒரு 0 போடுவீங்க டிவிஷனில். பட் திஸ் இஸ் லாங் டிவிஷன் ஃபார் டு ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட். அதனால எத்தனை பிளேசஸ் தான் கீழே இறக்கணும்னு சொல்லியிருக்கோம், 2 பிளேசஸ் இறக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதனால இங்கே போடும்போது 2 0 போடணும், சரிங்களா.
அதுக்கப்புறமா இப்போ உங்களுக்கு மேலே என்ன ஆன்சர் இருக்குது 53. இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதிருங்க. அப்போ 106 கிடச்சிருமா? இப்போது உங்ககிட்ட இங்கே 2800 இருக்குது, இங்கே 106 இருக்குது. இங்கே ஒரு நம்பர் போட்டால் அதே நம்பரால் ஹோல் டேர்மையும் மல்டிபிள் பண்ணணும்னு சொன்னோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே 1 போடுங்க. போட்டிங்கன்னா 1061. 1061 1ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 1061 தானா? இதை விட இது கம்மியாக தானே இருக்கும். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? 2ஆல் மல்டிபிள் பண்ண போகிறீங்க. 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 1062 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2 2s are 4, 2 6 are 12, ரிமைனிங் 1 0 0 + 1 1 1 2 is 2. சரிங்களா? இப்போ எகெயின் இதை சப்ராக்ட் பண்ணிட்டு 2 0s கீழே கொண்டு வரீங்க. எகெயின் என்ன செய்யணும் அப்படின்னா, இங்கே இருக்கிற ஒவ்வொரு தடவை நீங்கள் போக போக இங்கே இருக்கிற ஒரு நம்பரையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிடணும். எழுதிட்டு நம்பர் போட்டு செக் பண்ணணும். அடுத்தடுத்த நம்பர்ஸ் போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே வரணும். சரிங்களா? ஸோ அது மாதிரி கண்டுபிடிச்சிங்கன்னா இதோட ஆன்சர் 53.26 மீட்டர். இதோட டிஸ்டன்ஸ் பாண்டு வழியாக ஏபிக்கு போகிறோம். ஏலேருந்து பிக்கு பாண்டு வழியாக போனீங்கன்னா 53.26 மீட்டர் எடுக்குது. இதுவே பாண்டை விட்டுட்டு இந்த வழியாக நடந்து போகிறீங்க அப்படின்னா ஏலேருந்து எஸ்க்கு வர்றதுக்கு ஒரு 34, எஸ்லேருந்து பிக்கு வர்றதுக்கு ஒரு 41. ஸோ டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா 75 மீட்டர் கிடைக்கும். கிடச்சிருக்குங்களா? ஸோ உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? கொஸ்டினை தெளிவாக பாருங்கள். என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மெனி மீட்டர்ஸ் வுட் பி சேவ்டு? அதாவது எவ்வளோ மீட்டர்ஸ் உங்களால் சேவ் பண்ண முடிஞ்சிருக்கும் எப்போது நீங்கள் பாண்டு வழியாக நடந்து போயிருந்தா. அதான கொஸ்டின். அப்போ 2 டிஸ்டன்ஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணுமா? திஸ் இஸ் யுவர் ஹையஸ்ட் வேல்யூ. ஸோ 75 - 53.26 ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 21.74 மீட்டர். ஸோ உங்களால் எவ்வளோ மீட்டர் சேவ் பண்ணியிருக்க முடியுமா? 21.74 மீட்டர் சேவ் பண்ணியிருக்க முடியுமா? எப்போது? பாண்டு வழியாக நடந்து வந்திருந்தா. கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.